என்னங்க, அடுத்த வாரம் என் அண்ணன் பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்கங்க. சரிம்மா. அதுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், தங்கத்துல கம்பல் வாங்கி கொடுக்கணும். ஃபங்க்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே போய் ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்தி கொடுக்கணுங்க. சரிம்மா, சிறப்பா பண்ணிடலாம். என்னடா உன் பொண்டாட்டி எது சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி மண்டைய ஆட்டிட்டு இருக்க? நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. உன் பொண்டாட்டியோட அண்ணன் பையனுக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்தா போதும், நகைலாம் ஒன்றும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு இருக்காத. ஃபங்க்ஷனுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் கேட்டு மண்டைய ஆட்டிட்டு உட்காந்து இருக்க கூடாது. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? சரிம்மா. எப்பா, கொஞ்சம் விட்டா பொண்டாட்டி பேச்சு கேட்டு பொண்டாட்டி பின்னாடியே போயிடுவான் போல இருக்கே. என்னங்க இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? நீ தானே கடைக்கு அனுப்புன. சரி சரி, என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கங்க. எப்ப கல்யாணம்? அடுத்த மாசம் கல்யாணங்க. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போகணும். அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடியே போயிடணும். நம்ம தான் முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணுங்க. சரி, நம்ம அப்படியே பண்ணிடலாம். அண்ணன் பையனுக்கு செய்யற முறை இருக்குங்க. அதனால தங்கத்துல செயின் வாங்கி போடணுங்க. என்னது, தங்கத்துல செயின் வாங்கணுமா? ஆமாங்க, பொண்டாட்டி சொல்றத கேளுங்க. அதுதான் புருஷ லட்சணம்.